Dear students, welcome back to Nurses Profile channel. Sri Ramachandra Institute of Higher Education and Research Center. அதாவது ராமச்சந்திரா டீம்டு யூனிவர்சிட்டியோட 2024-25 அகாடமிக் இயர் இந்த வருஷத்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல இவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரொசீஜர் என்னென்ன கோர்ஸ்க்கெல்லாம் இருக்குது, இன்டர்வியூ எந்த கோர்ஸ்க்கெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். டிகிரி கோர்சஸ் இருக்குதா, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குதா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. சோ கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுல பார்க்க போறோம். சோ இந்த ராமச்சந்திரா யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போய் அட்மிஷன் 2024-25 அப்படிங்கிற இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இருக்குது. நீங்க அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அவங்களோட அட்மிஷனுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்க டீடைல்டா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில நமக்கு 250 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியை சொல்லலாம். சோ இவங்களோட அட்மிஷனை பொறுத்தவரையில குரூப் ஏ, குரூப் பின்னு ரெண்டா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டிவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த குரூப் ஏ கோர்சஸ்ல என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபார்மாடி, பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, BSc Allied Health Science courses, BSc Cardiac Technology, Radiology and Imaging Technology, Radiotherapy Technology, Biomedical Science, BSc Nursing, Post Basic BSc Nursing. அதாவது நம்மளோட GNM of Nursing முடிச்சிட்டு படிக்கக்கூடிய Post Basic BSc Nursing, BSc Optometry and MSc Medical Radiology and Imaging Technology. So இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு தொடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதியே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 13/4/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 12th ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்களே, 12th மார்க் அதுல அப்ளை பண்றதுக்கு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு 12th மார்க் நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஃபர்தரா உள்ள டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees வரும். குரூப் ஏல உள்ள கோர்சஸ்க்கு எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி 4வது மாசம் சண்டே நடக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 ஏரியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி அடுத்து நம்ம குரூப் பி கோர்சஸ்க்குள்ள டீடைல்டு பார்க்கலாம். குரூப் பி கோர்சஸ்ல என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், பிஎஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி and applied molecular biology, BSc Trauma Care Management, BSc Medical Laboratory Technology, BSc Health Information Management, BSc Environmental Health Science, BSc Public Health, BSc Clinical Research, BSc Sports and Exercise Science, BCom, BBA, BSc Medical Biotechnology, BSc Medical Biotechnology, BSc Bioinformatics. So இந்த கோர்சஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பிக்கு அண்டர்ல வரும். ஸோ இந்த குரூப் பிக்கு அண்டர்ல வரக்கூடிய கோர்சஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வெப்சைட்ல ஓபன் பண்ணியாச்சு. சோ இந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு 9ஆம் தேதி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி மந்தே ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 22/5/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. சோ இந்த குரூப் பில வரக்கூடிய கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்காது. சோ உங்களுக்கான இன்டர்வியூ 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் 6வது மாதம் என்ன செய்யறாங்க அப்படின்னா நடத்துறாங்க. உங்களுக்கான இன்டர்வியூ வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் அங்கேயே தான் உங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்டர்வியூ நடத்துறாங்க. சோ உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 1000 rupees வரும். அப்ளை பண்ணணும்னா www.sriramachandra.edu.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விசிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கோர்சஸ்க்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கு 12th மார்க் இப்ப நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ இங்க உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இப்ப அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா இன்டர்வியூ வச்சு அது மூலமா என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில டீம்டு யூனிவர்சிட்டியில நமக்கு டிப்ளமோ கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு டிப்ளமோ கோர்சஸ் இல்ல. இவங்க வந்து டிகிரி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் தான் நமக்கு இப்போ வந்து ஓபன் ஆயிருக்குது.
அவங்களோட ஆன்லைன் நோட்டிபிகேஷனை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும். எல்லா டிகிரி கோர்சஸ்க்கும் தான் உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களில் யாராவது ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் டீம்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருங்க. அண்ட் தொடர்ந்து இவங்களோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கான அட்மிஷன் வரும்போது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி போன்ற கோர்சஸ்க்கான அட்மிஷன் வரும்போது நம்மளோட சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணி எப்படி நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அண்ட் கவுன்சிலிங் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கைட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. தேங்க்யூ.